அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க போகிற வசனம் 2 வசனங்களை மாத்திரம் நாம் பார்க்க போகிறோம். மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருக்கிறவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே. எப்படி எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள், அதான் மிக முக்கியம் நமக்கு. அவருடைய செய்தியை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த செய்தியை, நற்செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே, ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறபடியே, நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிருந்தாத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். பார்த்தீங்களா, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை பவுல் இங்கு உணர்த்துகிறார். ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்தில் இதை எடுத்து எழுதியிருக்கிறார். அவர் அங்கே எழுதுவதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால், சுவிசேஷம் அறிவிக்கப்படாது இருக்கிற இடத்திலே நாம் அறிவிக்க வேண்டும். அவருடைய நற்செய்தியை, அவருடைய செய்தியை கேள்விப்படாதவர்கள் கேள்விப்பட வேண்டும், காணாதவர்கள் காண வேண்டும், கேட்காதவர்கள் கேட்க வேண்டும், பார்க்காதவர்கள் பார்க்க வேண்டும், படிக்காதவர்கள் படிக்க வேண்டும், தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே, நான் மற்றொருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு, வேறொருவர் போட்டுக்கிற அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களிலே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படாத இடங்களிலே நான் சென்று அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நான் நாடுகிறேன் என்று சொல்லுகிறார். That is my desire, it is my will and pleasure. I want to preach to those people who have not heard about Christ, who have not learned about Christ. அதுதான் மிக முக்கியம் என்று சொல்லப்படுகிறது. இந்த காலை வேளையில், அதிகாலையில் ஆண்டவர் இயேசுவோட நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவருடைய நற்செய்தியை நீங்கள் அறிவிக்க வேண்டும். எப்படி அறிவிக்க வேண்டும்? அறியாதவர்கள் காண்பார்கள் என்று சொல்லி, மாத்திரமல்ல கேள்விப்படாதவர்கள் சொல்லி உணர்ந்து கொள்வார் என்று சொல்லி எழுதியிருக்கிறபடியே நான் அறிவிக்கும்படியாக வேறொருடைய அஸ்திவாரத்திலே கட்டாமல் நானே கட்டி நான் அவர்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுவேன் என்று சொல்லி, அதைத்தான் நான் நாடுகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை அறியாதவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு போய் சொல்லலாமா? இன்றைக்கு இந்த காலை வேளையிலே நாம் நல்ல தீர்மானம் எடுப்போம். எப்படியாவது ஆண்டவரை பற்றி அறியாதவர்களுக்கு ஆண்டவரிடத்தில் சொல்ல நான் நாடுகிறேன் என்று சொல்லி பவுல் எழுதினது போல நானும் நாடுகிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போமா? ஜெபிப்போம். நல்ல யோசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே அன்பின் சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை காணாதவர்கள் காணவும், அறியாதவர்கள் அறிந்து கொள்ளும்படியாகவும் கர்த்தர் சொல்லியிருக்கிறபடியே ஆண்டவரே, மற்றவருடைய அஸ்திவாரத்திலே நாங்கள் கட்டாதபடிக்கு நாங்களே எழுந்து கட்ட அறியாதவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் புரியாதவர்களுக்கும் சொல்லி விளக்கி சொல்ல நாங்கள் நாடுகிறோம். எங்களை எடுத்து பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.